டாபோட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துவேன். இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா தெரியல, சேப்பா இருக்குல்ல. சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு. இன்று நிகழ்ச்சியில் திமுக நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். இவனா மறுபடியும் வந்துட்டானா? வணக்கம்டா. என்ன வணக்கம் தான் டாபோட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துவேன். நட்சத்திர பேச்சாளர் நானா? நமக்குள்ளே இருக்கட்டும். ஸ்டார் பேச்சாளர் யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? என்ன நட்சத்திரம்? வால் நட்சத்திரமா? துருவ நட்சத்திரம். நான் வால் நட்சத்திரம் நினைச்சேன். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. சில மாட்டிக்கிறீங்க. சர்ச்சை இருந்தாதான் மனுஷன். அப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களே. என் கட்சி என் தலைவர்கிட்ட நான் கேக்குறேன். தலைவன்கிட்ட கேட்டீங்க, அவ்வளவுதான். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த ஆதவர்ஜுனுங்கிற மன்னராட்சி பிறப்பின் அடிப்படையில் முதல்வர் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாரு. 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அந்த பாயா இருக்கணும்டா. ஆனா திமுக பயங்கரமா அட்டாக் பண்ணாரு. பயங்கரமா. நீங்களா அமைதியா வேடிக்கை பாத்தீங்க. எப்படி அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. மகாராஷ்டிரா மாதிரி எதனா சேட்டை பண்ணலான்னு பாக்குறீங்களா? ஓ, வடநாட்டுல எல்லாம் பண்றீங்களா சேட்டை? அந்த சேட்டையை தமிழ்நாட்டுல பண்றதுக்கு முடியாத தவிக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை முறியடிக்கணும்னா நமக்கு வாரிசு அரசு தான் கரெக்டா கேக்குறாயா? வாரிசு அரசியல் இது உழைப்பின் அடிப்படையில் எல்லாம் ஒண்ணுதான் தலைவர். உழைக்கிறது ஏங்க என் வாய கலறீங்க நீங்க வேற. நான் எங்க கலவரம் அப்படி சொன்னதான் கேட்டோம். சொல்லிதான் பாருங்களேன். இன்னைக்கு இதே ஊர்ல உங்களை வெளுத்துட்டு போயிடுறேன். யார் நீங்களா? வேற எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா? நாங்க வாரிசு அரசியல். அவன் கருவுல தியாகி தெரியுமா உங்களுக்கு? நீங்க கருவிலே கிருமினல்னு எனக்கு தெரியும். போலாம். இந்த தமிழ் பண்பாடு தெரியுமா? கலாச்சாரம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு தம்பி. வரலாற்று நிகழ்வு கல்வெட்டுலாம் பொறிக்கணும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த குழந்தைய கலைச்சிருவாங்க. சரி, இது கருவாயி கலைச்சிருன்னு. அந்த கருவுல எவ்வளவு அவமானப்பட்டவன் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு? அப்பனை சிறை காமிச்சிட்டு முழுசா வருவமா வர மாட்டோமான்னு தெரியாது. நம்ம பிறக்கிற நேரத்துல அப்பா உயிரோட இருப்பானா? சாவு சாவுல செத்த பேர நீ நாம இருந்தா ஒழுங்கு எனக்கு நீ சாவுல செத்த பேர. இப்ப நம்ம இப்ப இருக்க ஜெயில் நினைச்சீங்களா? மிஸ்ஸா கைதி 1 வருஷம் 24 hours லைட் கிடையாது. எப்ப ஈவினிங் 6 மணி ஆகுமோ லட்டி எடுத்து வந்து அடிப்பான். ஷிப்ட் முறையில் அடிப்பான். சிறைக்கு ஸ்டாலின் மட்டும் தான் போனாரா? வேற யாரும் போலையா? வெளில தான் போனா. அப்புறம் ஸ்டாலினை மட்டும் சொல்லுங்க. சிறைக்கு போன எல்லாரையும் கொண்டாடும். அப்ப எல்லாரையும் துறைமுகத்தில் ஆக்குனீங்களா? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. என் கட்சியில செயற்குழு இருக்குது, என் கட்சியில பொதுக்குழு இருக்குது. இது கட்சி சார். இது ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சு வந்துட்டு ஏதாவது ஒண்ணு சொன்னா தெளிவா இருங்க. சொல்லுங்க. சிறைக்கு போனாரு, மிசால போனாரு, அப்படி போனாரு, எமர்ஜென்சில போனாரு சொன்னீங்க. எல்லாம் கரெக்ட். இந்த மாதிரி நிறைய பேர் போனாங்க. அவங்க எல்லாம் துணை முதல்வர் ஆக்கிட்டீங்களா? இல்ல அவங்க வேற பொறுப்பு கொடுத்தீங்களா? இல்ல இல்ல எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நான் மேட்ருக்கு வர்றேன். தன்னோட தியாகத்தை அவமானப்படுத்த யாரும் அவமானப்படுத்தல. கேட்ட கேள்வி வாரிசு நாங்களா கேட்டோம். உங்க கூட்டத்தில் இருக்கிற வைகோய் கேட்டாரு. வாரிசு அரசியல் எதிர்த்தாரு. எதிர்த்து கட்சி தனியா ஆரம்பிச்சாரு. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன நீங்க வாய கலர்றீங்க? ஏண்டா பல்லு விளக்குறியா? அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்குனா இப்படித்தான்டா. இப்படி ஒரு பயந்தாங்கோலிக்கு இன்டர்வியூ கொடுத்து எனக்கு அவமானமா இருக்கு. நான் பயந்தாங்க இல்லையா? வேற என்ன? ஸ்ட்ரைட்டா போயிடலாமா? என்னத்த ஸ்ட்ரைட்டா போகுது? இந்த ஊருக்குள்ளே நான் மானத்தேன் தர்மத்தேன். என்ன பார்த்து அந்த வார்த்தையை கேட்டு விட்டான்டா. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் அங்க அவமானப்படுறாங்க. ஆனா நீங்க அமைதியா வாயை புத்தின உட்காந்து இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. திமுக தலைவர் அசிங்கமா பேசாரு, திமுக சார்ந்தவங்க அசிங்கமா பேசாரு, திமுக சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர் அசிங்கமா பேசாரு. எல்லாரும் பேச எல்லாரும் பொறுத்துனே போறீங்க. இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. என்ன கட்சி விட்டு நீக்கிறதுக்கு வழி தேடுறீங்க நீங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?
ஓ, உங்க கட்சி தலைவரை பத்தியும் உங்க கட்சிக்காரங்களை பத்தியும் கட்சிக்காரங்க குடும்பத்தை பத்தி பேசியிருந்தா அப்ப பொங்கி எழுவீங்க. இஸ்லாம் சமுதாய மக்களை பத்தி பேசினா முட்டாள் சொல்லிட்டங்க, கடமை முடிச்சுக்கின்றீங்களா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உங்களுக்கு தகுதியானவங்க யார் தாங்க? சீமான் தகுதியானவர் இல்ல, டாக்டர் ராமதாஸ் தகுதியானவர் இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தகுதியானவர் இல்ல, அண்ணாமலை தகுதியானவர் இல்ல, யார் தான் தகுதியானவர்? சாம்பார் ஆப்பு எனக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு அப்ப அர்த்தம். தனியா உட்காந்து புலம்ப போறீங்களா? வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க ஐயா. மூணாவது முறை ஆட்சி பிடிச்சிருக்காங்க, கொஞ்சம் ஒரு வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம மெஜாரிட்டியில மைனாரிட்டியில பேசிருக்கீங்க. ஏங்க எல்லாம் அசிங்கமா இல்லையா? நாற்பது ஜெயிச்சிருக்கிறோம். ஜெயிச்சிங்க. ஜெயிக்காத 40 ஜெயிச்சிங்களா? நீட் தேர்வு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்ண சொன்னீங்க 2019. இதுவரை என்ன கிழிக்கல, சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றீங்க, இப்ப ஏன் கிழிக்கல? கேட்டா நாங்க கிழிப்போம்னு சொன்னீங்க, என்ன கிழிச்சிங்க இருக்கோம்? ஆமா, எங்க கிழிச்சிங்க? ஏங்க டெல்லியில நாங்க ஆட்சிக்கு வந்தா கீழ்ப்போம் தான் சொன்னோம். அப்படி எங்கேயும் சொல்லவே இல்ல. இப்போ அதுக்காக வந்து நாங்க வரல அப்படி எங்கேயும் சொல்லலையா? அப்படி சொல்ல. வேற எப்படி சொல்ல? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொன்னீங்க. மக்கள் நம்பினாங்க. நீட் தேர்வுல மாணவிகள் செத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு முடிவு எடுக்கல. மகிரமா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? தேர்வை ஒழிப்பது எங்களிடம் இல்லை. அப்படி சொல்லுங்க வெளிப்படையா. அநேகமாக டங்குவார் அந்து விட்டது என்று நினைக்கின்றேன். அந்துருச்சா? ஆமாங்க, அதுக்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம். நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ஒரு செகண்ட்ல ரத்து பண்ணிருப்போம். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. அதை சொல்ல வச்சோம். இந்த கூட்டணியோட தலைவரை நாங்க சொல்ல வச்சோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்ல வச்சோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீட் தேர்வுல கோச்சிங் சென்டர்ல 10 லட்சம் 15 லட்சம் வாங்கலாம், மக்கள் சூசைட் பண்றாங்க. ஸ்கூல் குழந்தைங்க செத்து போயிட்டா போனா போட்டோம், அதானே என் கான்செப்ட். தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சார்பாவே நாங்க கோச்சிங் சென்டர் வச்சிருக்கோமே, வாங்க நாங்க சொல்லி தரோம். காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். ஏங்க உங்க முன்னாடி ஒருத்தன் கொள்ளடிக்கிறான் சொல்ற, நாங்க வச்சுக்கோன்றீங்க, நீங்களே வச்சுக்கோங்க, உணவு வச்சுக்கிறாங்க, 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்க. யார் கேட்கறது? ஆட்சி நீங்க தான் கேட்கணும். சாவுறாங்க குழந்தைங்க. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்ண? ஏதாவது படி தொடங்க. என்ன பண்றது? என்ன பண்ண? அந்த நெருக்கடியை உண்டாக்குவோங்க. எப்பா? 2019 2024 தேர்தல், 2 தேர்தல் முடிஞ்சிச்சு. ஆமா. என்ன மாமா 2026 வருது இப்ப தேர்தல். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும். நம்ம நீட் கோச்சிங் வேணாம், சிஎம் வந்துட்டாரு, ஸ்டாலின் வந்துட்டாரு, நீட் கோச்சிங் ரத்து பண்ணுவோம் நம்பிக்கையோட வீட்டு உட்கார்ந்தாங்க. எத்தனை படிப்பு இதோட எதிர்காலம் போயிடுச்சு. நடுத்துல நிக்கிறாங்க. எத்தனை குழந்தைங்க செத்தாங்க, எத்தனை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க நடுத்துல நிக்கிறாங்க. சொல்லுங்க. இது எங்க போய் கேட்கல? எங்க குத்துதுங்க, குத்துது. நீங்க பாட்டுக்கு பேசினே போறீங்க, எங்க குத்துல? குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேசுடா பேச்சு. கண்ணு முன்னாடி அந்த இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட்னு 10 லட்சம் 15 லட்சம் வாங்க. அதனால அடமானிச்சு தாலி அடமானம் வச்சு அங்க போய் படிக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் கொள்ளடிக்கிறான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. எனக்கு தக்காளி செத்தா முட்டிக்கிட்டு